ஏய் ஜோ, மோனியை பற்றி சொல்லு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டரா? அவ கூட இருந்தால் உனக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுமா? சிரிக்க வச்சுட்டே இருப்பா. மோனி நீ சொல்லு, மோனி ஜோவை பற்றி. ஜோ வந்து நான் இது ஓப்பன் புக் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்வேஸ் ஹாப்பி தான். கால் பண்ணாலே பேசினாலே ஒரு வைப்பு தான். அது இன்னைக்கு கூட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது என்னமோ லவரை பார்க்க வரா மாதிரி அப்படியே பழைய ஞாபகம்லாம் எப்படா பார்ப்போம். ஒரு பாண்டு ரொம்ப வருஷமா. சரி சரி, ஓகே 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 ஜோ. நான் லைட்டாக அடிப்பான்னு பார்த்தேன், ஃபுல்லாக வாயில விட்டேன். ஏய் ஜெனியை பற்றி சொல்றீ, என்ன நினைக்கிற? வடிவேலு, செந்தில், கவுண்டமணி இது யாருமே ஜெனி முன்னாடி வேலைக்கு போக மாட்டாங்க. தோத்து போயிடும். The one and only comedy piece in entire எத்திராஜ். சொல்ல வந்துட்டான். ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்திராஜ் காலேஜ். நாங்களாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ கெட் டுகெதர். ஓகே. என்ன கேட்கல ஜோ பற்றி கேளுமா? சொல்லுங்க. ஜோ அண்ட் மோனியும் ஜோ அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா இன்னும் டச்சப்பில் இருப்பாங்க. அந்த லேடிஸ் அப்படி இல்லை, மேரேஜ் அப்படி இப்படின்னு கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆமாம். பட் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் வி ஆர் மீட்டிங். சொல்லணும்னா ரொம்ப மாடர்ன், ரொம்ப லவபிள், கேரிங். ஓகே இன்னொரு ஓகே, அதுக்காக தான் பேசிட்டு இருந்தா. மோனி பற்றி சொல்லணும்னா செம்ம காமெடி, ரொம்ப காமெடி. யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு அது ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வரணுன்றதுல மோனி சூப்பர். தேங்க்யூ டியர்.